Jungle. Audio Jungle. Audio Jungle. ஹாய் வெல்கம் டு பிளஸ் ப்ரோக்ராம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ப்ரோக்ராம் மூலமா நானும் அனியும் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ப்ரோக்ராமை நம்ம இப்போ ப்ரேயர் சாங்கோட ஆரம்பிச்சிடலாமா? Deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. Which art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread. Forgive us our debts as we forgive our debtors. Lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. இப்போ நீங்கள் சூப்பராக ப்ரேயர் சாங் பாடுனீங்க. இப்போ நம்ம ஆக்ஷன் பண்ணலாமா? எல்லாரும் எழுந்திருந்து ஆக்ஷன் பண்ண ரெடியா இருங்க. God made me, He made everything. God loves me, He can do anything. If I run over here, if I run over there, God is everywhere, and He loves me. When I look up, 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 I know He's real. When I look down, 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 I believe what I found. When I look in God's Word and I search for Him, He rewards me, 'cause He loves me. God made me, He made everything. God loves me, He can do anything. If I run over here, if I run over there, God is everywhere, and
He loves me. When I look up, 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 I know He's real. When I look down, 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 I believe what I found. When I look in God's Word and I search for Him, He rewards me, 'cause He loves me. When I look up, 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 I know. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாரும் சூப்பராக ஆக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம எல்லாரும் ஏசப்பா வர்ஷிப் பண்ணிடலாமா? பண்ணிடலாமே. என்னுயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.
நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சூப்பரா வர்ஷிப் பண்ணீங்க. அக்கா இன்னைக்கு என்ன தீம்? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். அப்படியே அக்கா, இப்போ நம்ம ஜெஃப்ரி என்ன ஸ்டோரி சொல்றது கேட்டுட்டு வரலாமா? ப்ரைஸ் லார்ட் குட்டீஸ், மீண்டுமா இந்த பிளஸ் ப்ரோக்ராமில் அண்ணன் உங்களை வந்து மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ வாரம் வாரம் ஒரு வசனமும் பார்க்குறோம், அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற பைபிள்லேருந்து ஏதாவது ஒரு ஸ்டோரியும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், அப்படி தானே? அப்படி இந்த வாரம் நம்ம என்ன வசனம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, லூக்கா 11:28 வசனம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து அண்ணன் கூட வாசிங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். இன்னொரு வாட்டி சேர்ந்து அண்ணன் கூட வாசிச்சிடலாமா? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இதுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி பைபிளில் எங்கே ஸ்டோரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 21வது அதிகாரம் அதே மாதிரி 11வது வசனத்துலேருந்து நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா இதுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி வசனங்கள் அங்கே ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு அப்பா, அவருக்கு 2 பசங்க. ஓகே, அந்த 2 பசங்கக்கிட்டையும் உங்கள் அப்பா சொல்கிறாரு, நம்மக்கிட்ட திராட்சை தோட்டம் இருக்குது இல்லையா, அந்த தோட்டத்தில் போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த அப்பா வந்து அவங்களோட 2 பிள்ளைங்கிட்டையும் சொல்கிறாங்க. இந்த பையன் என்ன சொல்கிறான், ஓகேப்பா நான் அப்படியே செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த 2வது பையன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்கிறான், இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இதில் நம்ம இப்போ பார்த்தா யார் ஒபீடியன்ட் மாதிரி தெரியுது? பையன் தான் ஒபீடியண்ட்டான பையன் அப்படின்ற மாதிரி தெரியுது இல்லையா. ஆனால் லேட்டராக என்ன நடக்குது, ஓகேப்பா நான் பண்ணுறேன், அது மாதிரியே பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன பையன் அந்த திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை பார்க்கவே இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த 2வது பையன் இருக்கிறாரு பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுறாரு, சரி என்னதான் இருந்தாலும் அப்பா சொன்னதுக்கு நம்ம அப்படி நோன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி உண்மையிலேயே திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை பார்த்து அந்த வேலையை கம்ப்ளீட்டாக முடிக்கிறாரு. இப்போ சொல்லுங்கள், யார் ஒபீடியன்ட்? சொன்ன உடனே சரி அப்படின்னு சொன்னவங்க ஒபீடியன்ட் மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையிலேயே அந்த வேலையை செஞ்சு முடிச்ச அந்த 2வது பையன் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவர் தான் உண்மையான ஒபீடியண்ட்டான பர்சன். நிறைய நேரத்தில் கூட அப்பா அம்மா சொல்கிற வேலைக்கு நம்ம வந்து என்ன சொல்லிடுவோம், இல்லைப்பா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதுவும் தப்பு தான். என்ன சொல்லணும், சரி ஓகே, நம்மளால் முடியாத வேலையை எதுவுமே அவங்க நம்மக்கிட்ட சொல்ல போகிறது இல்லை. ஹெல்ப்பாக சின்ன சின்ன வேலைகள் சொல்லலாம், அப்படி தானே? அப்படி சொன்னால் சரிப்பா ஓகேப்பா அப்படின்ற எஸ் மேன் ஆட்டிடியூட் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, எப்போ நம்ம அப்பா அம்மாவாக இருக்கலாம், நம்ம டீச்சர்ஸாக இருக்கலாம், அவங்க நம்மளுக்குன்னு சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்குறப்போ அதுக்கு எஸ் ஓகே நான் அது மாதிரியே செய்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதும் ரொம்ப முக்கியம். சொன்ன மாதிரியே அந்த வேலையை செஞ்சு முடிக்க வேண்டியது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சரி ஓகே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. இதுதான் வந்து அந்த இந்த வசனமும் நம்மளுக்கு சொல்லுது, அந்த ஸ்டோரியோட அர்த்தமும் இதுதான். ஓகேங்களா, இந்த பேரபிள் வந்து ஜீசஸே சொன்னது. ஓகே, ஸோ அதே மாதிரியே இதுமாரி நம்மளும் நீங்கள் கூட இப்போ யோசிச்சு பாருங்கள், நிறைய நேரத்தில் வந்து நம்ம அந்த ஒபீடியண்ட்டாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஓகே, இனிமேல் வர்ற டைமில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், நல்ல ஒபீடியண்ட்டான கிட்ஸாக இருக்க போகிறோம். ஓகே, ஒபீடியன்ஸ்னால் என்ன, கீழ்ப்படிதல், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான். நம்மளால் முடியாததை யாரும் நம்மக்கிட்ட வந்து செய்யுன்னு சொல்ல போகிறதில்ல, நம்மளால் முடிகிற விஷயத்தை தான் செய்ய சொல்ல போகிறாங்க. அதை அப்படியே செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். மீண்டுமா அந்த வசனத்தை வாசிச்சிடலாம். லூக்கா 11வது அதிகாரம் 28வது வசனம் நம்ம வாசிக்க போகிறோம். ஸோ அதற்கு அவர், அப்படியானாலும் இனிமேல் கேளுங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. ஓகே குடீஸ், இந்த வாரம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நல்ல நல்ல ஸ்டோரிஸோட நல்ல வசனங்களோட அடுத்த வாரம் அண்ணன் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் குடீஸ். காட் பி வித் யூ ஆல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அண்ணா சொன்ன ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, பிரயோஜனமாக இருந்துருந்துச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெமரி வேர்ஸ் படிச்சுட்டு இல்லாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லோரும் மெமரிஸ் படிக்கலாமா? எல்லோரும் உங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க. லூக்கா 11:28. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். லூக்கா 11:28. தேங்க்யூ. அக்கா, நம்ம நெக்ஸ்ட் என்ன செக்மெண்ட் பார்க்க போகிறோம்? இப்போ நம்ம மிஷனரி ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஹலோ குட்டீஸ், இன்றைக்குமே
இந்த மிஷினரி ஸ்டோரி டைமில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் குட்டீஸ். நம்ம நிறைய மிஷினரிஸ் பற்றி பார்த்துருக்கோம் அப்படி தானே. இன்றைக்கும் நம்ம ஒரு மிஷினரியை பற்றி பார்க்க போகிறோம். அவங்க யார் அப்படின்னா, இந்த உலகமே எனக்கு பிரசங்க மேடை அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பாவுடைய கல்லறை மேலே கூட நின்று பிரசங்கம் செய்த, அதே போல் கிடைக்கிற ஒவ்வொரு இடங்கள்லையும் கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லையும் ஆண்டவரை பற்றி அதிகமாக எல்லார்கிட்டையும் சொன்ன ஒரு அருமையான தேவ மனிதரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க யார் அப்படின்னா, அவங்களுடைய பேர் ஜான் வெஸ்லி. இவங்க இங்கிலாந்து தேசத்தில் 1703 வருடம் பிறந்தாங்க. ஜான் வெஸ்லி அவர்களுடைய பெற்றோர் சாமுவேல் வெஸ்லி மற்றும் சூசன்னா வெஸ்லி. இந்த தம்பதியினருக்கு மொத்தம் 19 பிள்ளைகள். இதில் ஜான் வெஸ்லி அவங்க 9வது பிள்ளையாக பிறந்தார். இவங்க குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பமாக இருந்தது. ஆனால் அவங்களுக்கு போதுமான வருமானம் கிடையாது. போதுமான வருமானமின்மையால் அவங்க கடன் பிரச்சனையினாலும் வறுமையினாலும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் ஜான் வெஸ்லி அவர்களுடைய தாயார் சூசன்னா வெஸ்லி அவங்க எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாலும் தன்னுடைய 19 பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய அன்பை பற்றி அழகாக சொல்லி கொடுத்தாங்க. ஏசப்பா தான் நமக்கு உண்மையான தெய்வம், ஏசப்பாவுக்கு தான் நம்ம எப்பவும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவருடைய அன்பில் அதிகமாக வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவருடைய கட்டளைகளை நம்ம பின்பற்றி நடக்கணும், ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லி சிறு வயதிலிருந்தே ஒவ்வொரு பிள்ளைக்கும் சூசன்னா வெஸ்லி அவர்கள் ஆண்டவரை பற்றி ரொம்ப அதிகமாக போதனைகளை கொடுத்து அந்த பிள்ளைகளை ஒரு நல்ல வழியில் நடத்திட்டு வந்தாங்க. அவங்க வீட்டில் எப்போவுமே அதிகமாக ப்ரேயர் பண்ணுற ஒரு நபராக இருந்தாங்க சூசன்னா வெஸ்லி. தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய குடும்பம் முழுவதையும் அதே போல் தேவனுடைய வழியில் நடத்திட்டு வந்தாங்க. ஜான் வெஸ்லி அவர்களுடைய வாழ்க்கையில் 2 முக்கியமான சம்பவங்கள் மறக்க முடியாத ஒரு பாதிப்பை அவருக்கு ஏற்படுத்தியிருந்தது. அது என்னன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாமா? முதல் சம்பவம் ஜான் வெஸ்லி அவர் 6 வயது இருக்கும்போது அவருடைய வீட்டு மாடியில் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள். அப்போ திடீரென அவங்க வீடு தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சது. உடனே வீட்டில் இருக்கிற எல்லாரும் வேகமாக வெளியில் ஓடி வந்தாங்க. ஆனால் ஜான் வெஸ்லி தூங்கிக்கிட்டு இருந்ததுனால அவரால் சட்டுன்னு எழுந்து வெளியில் வர முடியல. அவர் வெளியில் வர்றதுக்குள்ள அந்த வீடு முழுவதும் தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சுது. இந்த தருணத்தில் ஜான் வெஸ்லியால் வெளியில் வர முடியல. அவர் சின்ன பையனில் 6 வயசு பையனில் உங்களை மாதிரியே ரொம்ப குட்டி பையன் இல்லையா, அதனால் ரொம்ப கத்தி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. சாமுவேல் வெஸ்லி அவர்களும் சூசன்னா வெஸ்லி அவர்களும் அவரை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சாங்க, அவங்களால முடியல. உடனே இந்த தம்பதியினர் என்ன பண்ணாங்கன்னா ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏசுவே தேவனே, என்னுடைய பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக கதறி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மனித ஏணி மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி மேல் ஃப்ளோரில் இருந்த ஜான் வெஸ்லியை எப்படியோ காப்பாற்றி அழகாக கூட்டிகிட்டு வந்தாங்க. ஜான் வெஸ்லிக்கு ஒரு எந்த சேதமும் இல்லாமல் அவர் காப்பாற்றப்பட்டார். அப்போ சூசன்னா வெஸ்லி அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்புலேருந்து ஒன்று அழகாக மீட்டெடுத்திருக்கிறாரு. அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்குது. எதிர்காலத்தில் ஆண்டவர் உன்னை குறித்து ஏதோ காரியத்தை செய்ய போகிறாரு. ஆனால் அதனால் நீ ஆண்டவருக்கு முழுமையாக உன்னை ஒப்பு கொடுத்து நல்லா ஜெபிக்க ஆரம்பி. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்காக என்ன பாதையை வைத்திருக்கிறாரோ அதை உனக்கு தருவாரு அப்படின்னு சொல்லி சூசன்னா வெஸ்லி அவங்க நல்ல சூப்பரா அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் கேட்ட ஜான் வெஸ்லி அந்த சிறு வயதிலேயே அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பை தன்னுடைய மனதில் ஏற்படுத்துச்சு. அதனால சிறு வயதுல இருந்தே நல்லா ஒரு ஜெபிக்கிற மனிதரா இருந்துட்டு வந்தாங்க. ஏசப்பா கிட்ட அதிகமா நெருங்கி ஜீவிப்பாங்க. ஜான் வெஸ்லி அவங்க வளர ஆரம்பித்தாங்க. தன்னுடைய வாலிப வயதை எட்டுனாங்க. ஜான் வெஸ்லியும் அவருடைய சகோதரர் சார்லஸும் இணைந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போய் தங்களுடைய இளங்கலை அப்புறம் முதுகலை பட்டங்களெல்லாம் படிக்க ஆரம்பித்தாங்க. காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற நாட்களில் ஜான் வெஸ்லி என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஆனால் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணார்? நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது ஜாலியாக பேசுவோம், விளையாடுவோம், அரட்டை அடிப்போம், இது மாதிரி காரியங்களெல்லாம் செய்வோம்ல. ஆனால் ஜான் வெஸ்லி அவர்கள் அவங்க நண்பர்களோடு இணைந்து அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க, ஆண்டவரை தேட ஆரம்பித்தாங்க, நிறைய பைபிள்லாம் வசனங்களை வாசிக்க ஆரம்பித்தாங்க. எவ்வளோ சூப்பரான ஒரு காரியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்? வாலிப வயதில் அதிகமாக தேவனை தேடுற ஒரு வாலிபர்கள் நம்ம பார்க்குறது இந்த காலத்தில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குல்ல. ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தானே. ஏன்னா வாலிபர்களெல்லாம் இப்போ எப்படி இருக்கிறாங்க, நிறையா மொபைல் ஃபோன் அடிக்ஷன், கம்ப்யூட்டர், இந்த மாதிரியான காரியங்களில் ரொம்ப அடிக்ட் ஆகி போயிருக்கிறாங்க. அப்படித்தானே குட்டீஸ்? நம்மலாம் அவங்களுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணும், ஓகேவா? ஜான் வெஸ்லி பாருங்க, தன்னுடைய வாலிப நாட்களில் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அதிகமான நேரங்களில்
ஏசப்பாவுக்காக கொடுத்தாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, முதல்ல ஒரு 4 பேர் இருந்தாங்க. ஜான் வெஸ்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 4 பேர் இருந்தாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன குழுவாக இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெய்லியும் வந்து 3 மணி நேரம் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. இவங்க இருந்த அந்த ஒரு 4 பேர் கொண்ட அந்த குழுவுக்கு வந்து ஹோலி கிளப் அப்படின்னு பெயர் வச்சாங்க. இந்த ஹோலி கிளப்போட சிறப்பம்சம் என்ன? ஒவ்வொரு நாளும் குறைந்தது 3 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். அது எப்படி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க? காலையில் 4 மணிக்கே எழுந்துருவாங்க. முதல் 4ல இருந்து 5 மணி வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் தனி ஜெபம் செய்வாங்களாம். செல்ஃப் ப்ரேயர் பண்ணுவாங்க 1 hour. அதுக்கப்புறம் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் எல்லாரும் 4 பேரும் சேர்ந்து குழுவாக கூடி குரூப் ப்ரேயர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதில் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க, ஆண்டவரை நல்லா வர்ஷிப் பண்ணி பாடல்கள் எல்லாம் பாடுவாங்க. அதுக்கப்புறம் நல்லா வேத வசனங்களை வாசித்து தியானிக்க ஆரம்பிப்பாங்க இந்த 2 மணி நேரமும். ஸோ இதை வந்து என்ன செஞ்சாங்கன்னா, டெய்லியுமே செஞ்சுட்டு வந்தாங்க. டெய்லி மார்னிங் 3 hours வந்து ஆண்டவருக்காக செலவழிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. இது போல தன்னுடைய வாலிப நாட்களில், கல்லூரி நாட்களில் அழகா இந்த மாதிரி வந்து தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஆண்டவரை அதிகமாக தேட ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ஆரம்பத்தில் இருந்த 4 பேர் கொண்ட அந்த குழுவானது பிற்காலத்தில் வளர்ந்து 12 பேர் சேர்ந்து ஒரு குழு அப்படின்னு வர ஆரம்பிச்சது. இன்னும் அதிகமான ஜனங்கள் வந்து, ஆட்கள் வந்து இந்த குழுவில் ஹோலி கிளப்பில் சேர்ந்து ஆண்டவருக்காக நிறைய பணிகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. பிற்காலத்தில் இந்த குழு என்ன பேரை பெற்றுச்சு அப்படின்னா, மெத்தடிஸ்ட் அப்படிங்கிற பேர் பெற ஆரம்பிச்சுது. ஸோ ஜான் வெஸ்லி தான் இந்த மெத்தடிஸ்ட்டுங்கிற ஒரு குரூப் உருவாகிறதுக்கு பெரிதும் காரணமாக இருந்தாங்க. இவங்க என்ன செய்வாங்க? ஜெபிக்கிறது மட்டும் செய்வாங்களா? அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு கிடைக்கிற வந்து பணத்தை சேமித்து வச்சு கஷ்டப்படுற ஜனங்கள், அப்புறம் சிறையில் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து படிக்க முடியாமல் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ முழுவதுமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ ஆரம்பித்தாங்க. நல்லா ஜெபிக்கிறது, வேத வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுற ஒரு நபர்களாகவும் இந்த குரூப்பில் உள்ளவங்க இருந்துட்டு வந்தாங்க குட்டீஸ். இதே போல் அவர் வந்து தன்னுடைய ஊழிய நாட்களில் ஸ்டார்ட் பண்ணார். ஒரு மிஷினரியாக நிறைய இடங்களுக்கு போய் அவர் வந்து ஆண்டவரை பற்றி நிறைய வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தார். ஆண்டவர் வந்து ஜான் வெஸ்லியோட தாகத்தை பார்த்து ஜான் வெஸ்லி அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தார். குட்டீஸ், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஜான் வெஸ்லி அவர்களுடைய வாழ்க்கையில் 2 முக்கியமான சம்பவங்கள் அவருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு. ஸோ நம்ம முதல் சம்பவம் பார்த்தோம் அப்படித்தானே? 6 வயதாக இருக்கும்போது அவர் அந்த எரிகிற அக்கினியிலேருந்து காப்பாற்றப்பட்டார். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அந்த 6 வயதில் அந்த அந்த தீ எரிகிற அந்த வீட்டிலேருந்து அவர் காப்பாற்றப்பட்டார் இல்லையா? நல்ல எந்த ஒரு சேதமும் இல்லாமல் காப்பாற்றப்பட்டார் இல்லை? அதனால அவர் அந்த தீயிலிருந்து காப்பாற்றப்பட்டதுனால அவருடைய அக்கம் பக்கத்தினர், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விளையாட்டை அவரை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? அக்கினியிலிருந்து எடுக்கப்பட்ட கொல்லி அப்படின்னு சொல்லி விளையாட்டை அவரை செல்லமாக அழைப்பாங்களாம் குட்டீஸ். இதே போல் இன்னொரு சம்பவமும் அவருடைய வாலிப நாட்கள், பெரியவராக வளர்ந்ததுக்கு அப்புறம் ஊழிய பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு சம்பவம் அவருக்கு நேரிட்டது. அது என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் திங்க் பண்ணிகிட்டே இருந்துங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம். அந்த 2வது சம்பவம் என்னன்னு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணணும் குட்டீஸ். நெக்ஸ்ட் வரைக்கும் காத்துருங்க. நீங்களும் திங்க் பண்ணிட்டுருங்க அது என்னவா இருக்கும்னு. ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம ஜான் வெஸ்லியோட இன்னும் அவர் என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எந்த மிஷனரியை பற்றி சொல்லி கொடுத்தாங்க? ஜான் வெஸ்லி அவங்கள பற்றி தானே? எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் செக்மெண்ட் பார்க்க போகிறோம். போய் பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஹலோ குட்டீஸ், இந்த குயிஸ் செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறதுல ரொம்பவும் சந்தோஷம். இப்போவும் நாம் போன வாரத்துக்குள்ள கொஸ்டினோட ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், லாஸ்ட் வீக் கனடியன்கள் சொன்ன இன்ஃபர்மேஷனில் அவங்க காட்டின பிக்சரில் எத்தனை அனிமல் இருந்துச்சுன்னு கேட்டிருந்தோம். அதுக்குள்ள ஆன்சர் வந்து 9. செகண்ட் கொஸ்டின், எலியாவுக்கு உணவு கொடுத்த அந்த விதவையின் ஊர் என்ன? ஆன்சர் சாரிபாத். தேர்ட் கொஸ்டின், சாரிபாத் விதவைக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தனர்? ஆன்சர் 1. என்ன குட்டீஸ், இந்த வாரம் உள்ள ப்ரோக்ராமில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அதில் இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த வாரம் பிளஸ்ஸிங் தீம் என்ன? செகண்ட் கொஸ்டின், ஜான் வெஸ்லியின் பெற்றோர் பெயர் என்ன? தேர்ட் கொஸ்டின், ஜான் வெஸ்லியை சிறு வயதில் விளையாட்டாக எப்படி அழைத்தனர்? என்ன குட்டீஸ், இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும் தானே? சீக்கிரமாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை டைப் பண்ணியோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.
ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? நீங்களும் ஆன்சர்ஸ் எழுதி ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இதே மாதிரி ஒரு சூப்பரான ப்ரோக்ராமோட நானும் ஆனியும் உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறோம். அன்டில் தென்